ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? சம்பள கூட்டு வட்டின்னு கொடுத்துருந்தாலும் இதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வச்சு இதை ஆன்சர் பண்ணலாம். 2 ஆண்டுகளுக்கு அப்படின்னு கொடுத்தனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை 2 முறை பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா SI is equal to PNR divided by 100. ஸோ பிரின்சிபல் அப்படிங்கிறது அசல் 12,000, என்னங்கிறது நம்பர் ஆஃப் த இயர், ஆண்டு வந்து ஒரு ஆண்டுக்குன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. இது சிம்பிளிஃபை பண்ணால் 2 சைபருக்கு 2 சைபர் 12 5 60. அப்போ 120 × 5ங்கிறது 600. ஸோ முதல் ஆண்டு முடிவில் அவருடைய கையில் வந்து எவ்வளவு அமௌண்ட் இருக்கும் அப்படின்னா 12,000 ப்ளஸ் வட்டி வந்து 600, டோட்டலாக 12,600 ரூபாய் இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம 2ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கணும். 2ஆம் ஆண்டுக்கு அசலாக நம்ம எதை மென்ஷன் பண்ணணும்னா 12,600 மென்ஷன் பண்ணணும். ஸோ P அப்படிங்கிறது 12,600, N அப்படிங்கிறது ஒரு வருஷம்தான், ஒவ்வொரு வருஷத்துக்கு தான் கால்குலேட் பண்ணுறோம். அதனால் 2ஆம் வருடம்னாலும் 1 தான் மென்ஷன் பண்ணணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாற போகிறது கிடையாது, அதே 5%. 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல் ஆயிரும். ஸோ 126 × 5, 6×5 30, 3, 5×2 10, 13, 1, 4×5 6, 630. ஸோ வட்டி வந்து 630. மொத்தம் அவர் கையில் எவ்வளோ இருக்குன்னா 12,600 ப்ளஸ் 630, டோட்டல் 0, 3, 6, 12, மொத்தம் 13,230. ஆப்ஷன் சி அப்படிங்கிறதா அதுக்கு சரியான விடை.